நெக்ஸ்ட்டு 12th டிசைனுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு இந்த ஸ்பைரலுக்கு கீழே இப்படி ஒரு ரோஸ்க்கு வரக்கூடிய பெட்டல் மாதிரி இப்படி அந்த பட்டில் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணி வேவி லைன் கொடுத்தோம்ல, ஸோ அதே மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்து இப்படி ஒரு பெட்டல் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கிட்டு கொடுத்துட்டு இப்படி குட்டி குட்டியாக கொடுத்துட்டு இப்படி ஒரு இது மட்டும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி கொடுத்து இந்த பெட்டல் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அகெயின் அதுக்கு மேலே இதே மாதிரி போட்டு குட்டி குட்டியாக போட்டு இங்கே இதை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகெயின் இதே மாதிரி இப்படி குட்டி குட்டி கர்வாக கொடுத்து இங்கேயும் இந்த பெட்டலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சுற்றி 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 நீங்கள் பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. குட்டி குட்டி வேவி லைன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை சின்ன சின்னதாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். கொடுத்துட்டு இப்படி உள்ளே இருந்து இப்படி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு ரோஸ் நல்ல ப்ளூமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதுதான் உங்களுக்கு 12th டிசைனாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 13th